இன்றைய ஆன்மீக தகவல். நாம் எல்லோருமே வீடுகளிலே என்ன செய்கின்றோம்? நிறைய கேலண்டர்களை வாங்கி, அதுவும் ஜனவரி மாதம் முதல் வாரம் நிறைய கேலண்டர், சாமி கேலண்டர் வரும். இந்த கேலண்டரை எல்லாம் வாங்கி மாட்டுவதற்கு இடமில்லாமல் அவஸ்தைப்படுகின்றோம். பெரும்பாலோர் செய்கின்ற ஒரு தவறு என்னவென்றால், பூஜை அறையிலே நிறைய படங்களை மாட்டி வைத்துவிட்டு அந்த படங்களுக்கு சரியான முறையிலே கவனிக்க முடியாமல் திண்டாடுகின்றார்கள். ஒரு கோவிலுக்கு சென்றால் அங்கு உடனே ஒரு சாமி படத்தை வாங்கி வந்து மாட்டி விடுகின்றோம். இப்படி நிறைய விக்கிரகங்களை வாங்கி வாங்கி வைத்து விடுகின்றோம். நம் வீடுகளிலே பூஜை அறைகளிலே குலதெய்வத்தினுடைய படம் பிரதானமாக இடம்பெற வேண்டும். முதலிலே குலதெய்வத்தினுடைய படம் பெரிதாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு நமக்கு இஷ்ட தெய்வம் இருக்கின்றதல்லவா, அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய படம் இருக்கணும். தேவையில்லாமல் நிறைய படங்களை பூஜை அறையிலே மாட்டி வைத்துவிட்டு சிரமப்படுகின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். நாம் அனைவரும் நித்தியம் பூஜை செய்ய வேண்டும். நமக்கு இருக்கின்ற வேலை பளுவின் காரணமாக தினந்தோறும் பூஜை செய்ய முடியாமல் போகும். ஆகவே நிறைய படங்களை மாட்டி வைத்துவிட்டு ஒருவரை நாம் இல்லத்திற்கு அழைக்கின்றோம் என்றால் அவரை நாம் கவனிக்க வேண்டும். சரியான முறையிலே வந்தவுடன் தண்ணீர் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு குடிப்பதற்கு ஆகாரம் ஏதேனும் கொடுக்க வேண்டும். உண்பதற்கு ஆகாரம் ஏதேனும் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் முறை. சுவாமி படங்களை நிறைய மாட்டி வைத்து விட்டால் எந்த சுவாமியை நீங்கள் கவனிப்பீர்கள்? சரியான முறையில் யோசனை செய்து பார்த்திருக்கின்றீர்களா என்றேனும். மாட்டுகின்ற படங்களை வெறும் படமாக பார்க்கக்கூடாது. அதிலே அந்த மூர்த்தம் வாசம் செய்வதாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி எண்ணிக்கொண்டால் அந்த படங்களை சரியான முறையிலே நாம் பராமரிப்போம். பலவிதமான போட்டோக்களை மாட்டி வைத்துவிட்டு அவற்றை சரியாக கவனிக்கவும் செய்யாமல் தெய்வம் எனக்கு கருணை செய்யவில்லை என்று சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். குலதெய்வத்தை பலர் மறந்து விடுகின்றார்கள். பல வீடுகளிலே பார்க்கும்போது குலதெய்வ அருள் இல்லாமல் இருப்பது தெரிகின்றது. குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கவில்லை என்றால் மற்ற தெய்வங்களுடைய அருள் நமக்கு கிடைக்காது. இதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் நம்மை முதலிலே காக்க வருவது குலதெய்வம் தான். ஆகவே குலதெய்வத்துக்கு பிரதானமாக நம்முடைய வீட்டு பூஜை அறையிலே இடம் கொடுத்து அதற்கு சரியான முறையிலே பூஜை செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை என்றால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே நமக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏதேனும் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே பூஜை அறையிலே நிம்மதியாக அமர்ந்து பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்யும் போது குலதெய்வத்தை முதலிலே மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு விரிப்பின் மீது அமர வேண்டும். விரிப்பில்லாமல் வெறும் தரையிலே அமர்ந்து கொண்டு பூஜை செய்யக்கூடாது. நம்முடைய குறைகளை குலதெய்வத்தினுடைய காதிலே சொல்லி வேண்ட வேண்டும். அனைத்து குறைகளையும் குலதெய்வம் தீர்த்து வைக்கும். நம்முடன் அந்த குலதெய்வத்தினுடைய அருள் வரும்போது மற்ற தெய்வங்களுடைய அருளும் சேர்ந்து வரும். ஆகவே நாட்கள் ஆக ஆக இப்படி பூஜை செய்யும் போது அதனுடைய அருமையானது நமக்கு புரியும். பூஜை அறையிலே ஒரு காமாட்சி விளக்கை பயன்படுத்த வேண்டும். விளக்கின் திரி கிழக்கு முகமாக அல்லது வடக்கு முகமாக இருக்க வேண்டும். திரி எரியும் போது நம்முடைய குடும்பம் நல்ல முறையிலே முன்னேற்றம் அடையும். மறந்து விடாமல் வீட்டை வாராவாரம் சுத்தம் செய்ய வேண்டும். அதேபோல் நல்ல நறுமண வாசனை வரும்படி வீட்டை வைத்து கொள்ள வேண்டும். எந்நேரமும் வீட்டிலே அந்த பூஜை அறையிலே சாம்பிராணி வாசமும் ஊதுபத்தி நறுமணமும் நல்ல ஊதுபத்தி நறுமணமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதேபோல் அமாவாசை தினத்தன்று குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒருவர் ஒழுங்காக செய்து வருகின்றார்களோ அவர்களை எந்த கிரகமும் ஒன்றும் செய்துவிட முடியாது. கிரகங்களில் பாதிப்பிலிருந்து நம்மை காப்பது குலதெய்வம். உங்களுக்கு ஜாதக ரீதியாக ராகு தசை நடக்கின்றது, கேது தசை நடக்கின்றது, சனி தசை நடக்கின்றது, ஏழரை சனி நடக்கின்றது, அர்த்தாஷ்டம சனி நடக்கின்றது. இப்படி ஜாதக ரீதியாக நமக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த தசை ஆரம்பிக்கும் போது குலதெய்வத்தை வணங்க வேண்டும். அந்த தசை இருக்கின்ற காலம் முழுவதும் குலதெய்வத்தை அடிக்கடி போய் நேரிலே சென்று குலதெய்வத்தை வணங்கி வர வேண்டும். குலதெய்வத்துக்கு முடிந்தால் ஒரு அபிஷேக ஆராதனைகள் செய்து வந்தால் நமக்கு எப்படிப்பட்ட மோசமான கிரக சஞ்சாரம் இருந்தாலும் அது நம்மை ஒன்றும் செய்யாது. நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் எல்லாம்
நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கின்றது குலதெய்வம். ஆகவே ஒவ்வொரு வீட்டிலும் குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிக முக்கியமும். இந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்வது முக்கியமாக நன்றபடியாக செய்கின்ற பட்சத்திலே நாம் எந்த விதமான கிரகதோஷங்களுக்கும் அஞ்ச வேண்டாம். ஒரு பயணம் மேற்கொள்கின்றோம் என்றால் குலதெய்வத்தை முதலிலே நினைக்க வேண்டும். இந்த பயணத்தை நான் தொடங்குகின்றேன், என்னோடு உடன் இருந்து இந்த பயணத்தை நல்லபடியாக முடித்து வைப்பாயாக என குலதெய்வத்தை வணங்க வேண்டும். ஆகவே இனிவரும் காலங்களிலே 2026 பிறந்திருக்கின்றது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சபதங்களை எடுத்துக்கொள்வார்கள். அதை கடைபிடிக்கின்றார்களா இல்லையா என்பது வேறு. ஆனால் வருடம் ஆரம்பிக்கும் போது ஏதேனும் ஒரு சபதத்தை மேற்கொள்வார்கள். அந்த வகையிலே இந்த வருடத்திலே நாம் எல்லோரும் என்ன ஏற்றுக்கொள்வோம்? குலதெய்வத்தை நாள் தவறாமல் வணங்குவோம். குலதெய்வத்தை 6 மாதத்துக்கு ஒரு முறை சென்று தரிசனம் செய்து குலதெய்வத்துக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வோம் என்று மனதிலே ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொள்வோம். அப்படி எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையானது நலமாக இருக்கும், வளமானதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.